அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பூஜை ரூமில் சொல்ல போகின்ற மிக முக்கியமான அபிராமி அந்தாதி ஸ்லோகம் பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அபிராமி அந்தாதியில் நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது, 100 ஸ்லோகங்கள் இருக்குது. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பலன்கள் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக அவசியமான முத்தான 3 ஸ்லோகங்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்லோகங்கள் நீங்கள் பூஜை அறையில் நீங்கள் டெய்லி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும். இதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க. பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மறக்காமல் பெல் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம டெய்லி சுவாமிக்கு விளக்கேற்றுறப்ப நிச்சயம் ஏதாவது ஒரு கோரிக்கைகள் சொல்லுவோம். பசங்க நல்லா இருக்கணும், கணவர் நல்லா இருக்கணும், இல்லாட்டி கணவருக்கு ஒரு ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடைக்கணும், இல்லாட்டி நீங்களே இப்போ ஒரு வேலை பார்க்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு ஏதாச்சும் ஆஃபீஸில் இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் ஏதாவது ஒன்று எல்லோரும் ரொம்ப நல்லபடியாக இருக்கணும் அப்படி நிச்சயம் நம்முடைய வேண்டுதல்கள் இருக்குங்க. அப்படி நம்ம சுவாமி ரூமில் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு என்ன முக்கியமானது தேவை சொல்லுங்கள். நம்முடைய வாழ்க்கைக்கு நிச்சயம் நம்ம எல்லாரும், நம்ம குடும்பங்கள் எல்லாருமே வியாதிகள் இல்லாமல் இருக்கணும். அடுத்தது நம்ம நினச்ச காரியம், ஒரு நல்ல ஒரு விஷயம் நம்ம இப்போ ஒரு ஆரம்பிக்கிறோம், ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு படிப்பாக இருக்கட்டும், எதுவாக ஒரு கல்யாணமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம நினச்ச காரியம் எந்தவித தடங்கல்கள் இல்லாமல் நடக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆசை வரும் பார்த்திங்களா. நம்ம அப்படி தான் வேண்டுவோம் ஆக்சுவலாக சுவாமி கிட்ட. அது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கைகள் தான். எல்லாருக்குமே ஒவ்வொரு மனசில் சில காரியங்கள் கண்டிப்பாக நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்குவோம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னைக்குமே நிலையான ஒரு மன மகிழ்ச்சி, இந்த மன மகிழ்ச்சியானது நம்ம கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் வந்துட்டு போகக்கூடிய மன மகிழ்ச்சி இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நமக்கு ரொம்ப சந்தோஷங்கள் இருக்கிறதுக்கான மிக அற்புதமான ஒரு 3 ஸ்லோகங்கள் இப்போ நம்ம பதிவில் பார்க்க போகிறோங்க. முதல்ல பார்க்க போகிற ஸ்லோகம் தீராத வியாதிகள் தீர்வதற்கான அபிராமி அந்தாதி ஸ்லோகம். மணியே மணியின் ஒளியே, ஒளிரும் மணிப்புனைந்த அணியே, அணியும் அணிக்கழகே, அணுகாதவருக்கு பிணியே, பிணிக்கு மருந்தே, அமரர் பெருவிருந்தே, பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. இந்த ஒரு ஸ்லோகத்தை உங்கள் வீட்டில் காலையில் இல்லாட்டி மாலையில் நீங்கள் சுவாமிக்கு விளக்க மட்டும் ஏற்றிட்டு நீங்கள் இந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை சொல்லலாம், இல்லாட்டி 3 தடவை சொல்லலாம். உங்களுக்கு எவ்வளோ தடவை சொல்ல முடியுமோ அவ்வளோ தடவை சொல்லலாங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகம். எந்தவித வியாதியும் வராது. அப்படி வியாதிகள் நமக்கு இருந்தால் கூட எப்பேற்பட்ட தீராத வியாதிகள் கூட தீரும்ங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் இந்த ஸ்லோகம் கட்டாயம் உங்கள் பூஜையில் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து பார்க்க போகிற ஸ்லோகம், நாம் நினைத்த காரியம் எந்தவித தடங்கல்கள், நம்ம எந்தவித பிரச்சனைகள் இல்லாமல் நல்லபடியாக நடந்து நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான மிக அற்புதமான ஒரு ஸ்லோகம். பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பற்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னை உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனியுன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே. இந்த ஒரு ஸ்லோகத்தை எந்த ஒரு காரியங்கள் நீங்கள் ஆரம்பிக்கிறப்பையும் அந்த காரியத்தில் எந்தவித தடங்கள் இல்லாமல் நல்லபடியாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம முடிக்கணும்னு சொல்லிட்டு அபிராமி அன்னையை நீங்கள் வேண்டிட்டு ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சு இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லி பாருங்களேன். நீங்கள் நினச்ச காரியம் எந்தவித தடங்கள் இல்லாமல் நிச்சயம் நடக்குங்க. இதில் நீங்கள் 100% இந்த ஸ்லோகத்தை அபிராமி அன்னையை நம்பிக்கையோடு இந்த ஸ்லோகத்தை படிங்க. நிச்சயம் நீங்கள் நினச்ச காரியங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. அடுத்து பார்க்க போகிற ஸ்லோகம், வாழ்க்கையில் என்றைக்குமே நிலையான மனமகிழ்ச்சி. இந்த மனமகிழ்ச்சியானது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் மட்டும் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம், ஒரு 6 மாதம் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறோம், அப்படிப்பட்ட ஒரு மனமகிழ்ச்சி கிடையாதுங்க. வாழ்க்கை ஃபுல்லாக நம்முடைய எண்டுன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த நம்முடைய காலம் முடிகிற வரைக்கும் நம்முடைய மனசானது, நம்முடைய வாழ்க்கையானது ரொம்ப மனமகிழ்ச்சியாக நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை படித்தா நிச்சயம் நமக்கு நல்ல மனமகிழ்ச்சி உண்டாகுங்கிறது ஒரு ஐதீகம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்லோகம் பார்க்கலாம். கூட்டியவா என்னை தன் அடியாரில் கொடியவினை ஓட்டியவா, என் கண் ஓடியவா, தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா, கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா, ஆட்டியவா நடம் ஆடகத் தாமரை ஆரணங்கே.
இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்லோகங்கள். அதனால் ரொம்ப பலனுள்ள ஸ்லோகங்கள் தான் நம்ம பதிவில் கொடுத்துருக்கோம். எப்பயுமே அபிராமி அந்தாதி படிக்கிறப்ப, ஸ்லோகம் படிக்கிறப்ப நீங்கள் இந்த நூற்பயன்கிற 101வது ஒரு பாடல், அதாவது ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அப்படிங்கிற இந்த ஒரு பாடலை நிச்சயம் நீங்கள் படிச்சுட்டு தான் நீங்கள் அந்த என்ன ஸ்லோகமோ நீங்கள் அதையும் படிக்கணுங்க. அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இந்த ஸ்லோகங்கள் படிங்க. நிச்சயம் உங்களுக்கான எல்லா பலன்களும், உங்களுக்கு எல்லா சந்தோஷங்களும் வாழ்க்கையில் அபிராமி அன்னை கொடுப்பாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் நிச்சயம் எங்களுக்கு தேவைங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.